இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சூப்பரான ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எல்லா ஆப்ஸ்க்கான டேரக்ட் லிங்க்கும் வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வாலெட். ஸோ நம்ம அமௌண்ட்லாம் வந்து இப்போ எங்கெங்கெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப் இது. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தா அக்கௌண்ட் டீடைல் அப்படின்னு இருக்கும். அங்கே உங்களுக்கு வந்து இப்போ எடிட் பட்டன் வந்து காட்டும். அங்கே வந்து பார்த்தா உங்கள் சேலரி வந்து பார்த்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் 25,000 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் உங்கள் மந்த்லி அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதை வந்து ஆட் பண்ணிருங்க. ஒன்ஸ் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே நமக்கு வந்து ப்ளஸ் பட்டன் இருக்கும். அந்த ப்ளஸ் பட்டன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்கம், எக்ஸ்பென்ஸ், அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட் போயிட்டு கிராசரி ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம இங்கே 500 என்டர் பண்ணி நம்ம சேவ் கொடுத்துக்கலாம் எக்ஸ்பென்ஸில். அதுக்கப்புறம் நமக்கு அங்கே அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தா மைனஸ் ஆயிரும். அது கீழே இந்த எக்ஸ்பென்ஸ் ஸ்ட்ரக்சர்லேயும் வந்து பார்த்தா நம்ம அமௌண்ட் வந்து பார்த்து ஆட் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் மந்த்லி என்னென்ன செலவு பண்ணுறீங்க எல்லாமே பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் மந்த் எண்டில் வந்து பார்த்தா இதெல்லாம் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்துக்க முடியும். இதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து கிராஃப் வந்து பார்த்தா காட்டும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நீங்களும் உங்கள் அமௌண்ட் எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு ட்ராக் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மினிமல் விஜிட். ஸோ இந்த ஆப்பில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் ஸ்க்ரீன் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஜிட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஏஐ, ஆப் லான்ச்சர், பேட்டரி, ப்ளூடூத், கால்குலேட்டர், கேலண்டர், கேமரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செக்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதில் நிறைய யூனிக்கான விஜிட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஹோம் ஸ்க்ரீன் வந்து பாருங்கள், இந்த ஆப் வச்சு நான் விஜிட் எப்படி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்பில் இருக்க விஜிட்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஜிட் நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். பட் ஒரு சிலதெல்லாம் நமக்கு வந்து பே பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி ஆப்பெல்லாம் வந்து பார்த்தா அங்கேயே ப்ரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது நம்மளால் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியாது. தென் உங்களுக்கு எந்த விஜிட் வேணுமோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெஸ்பான்சிவ் ஃபிக்ஸ்டுன்னு வரும். அதில் ஃபிக்ஸ்டு கொடுத்துட்டு ஹோம் ஸ்க்ரீன் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் அந்த காம்பஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நமக்கு ஒரு கிளாக் விஜிட் வந்து ஹோம் ஸ்க்ரீன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு விஜிட்டில் ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்க அப்படின்னு இந்த ஆப் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஹோம் ஸ்க்ரீன் வந்து சூப்பராக கஸ்டமைஸ் பண்ண முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பேப்பர் நைஃப். ஸோ இந்த ஆப்பில் நமக்கு வந்து பார்த்தா பிடிஎஃப் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்பில் வந்து பண்ணிக்க முடியும். இந்த ஆப் நமக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து கிடையாது, கிட்டப் அந்த வெப்சைட்டில் எடுத்துக்க முடியும். அதனால ஒரு ட்ரஸ்டான சைட் தான். இந்த ஆப் நம்ம கம்ப்ளீட்டாக ஃப்ரீ, நமக்கு எந்த விதமான ஆட் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்து மெர்ஜ் பண்ணுறது, கம்ப்ரஸ் பண்ணுறது, ஒரு பிடிஎஃப் ஸ்ப்ளிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் வந்து ஃபாஸ்வேர்ட் செட் பண்ணுறது எல்லாமே நம்மளால் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் மெர்ஜ் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்து வேணுன்ற பிடிஎஃப் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து மெர்ஜ் பிடிஎஃப்னு இருக்கும். அது கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேலரிக்கே வந்து பார்த்து அந்த பிடிஎஃப் வந்து மெர்ஜ் ஆகி வந்துடும். இந்த பிடிஎஃப் ஃபைல் மெர்ஜ் பண்ணுறது, ஸ்ப்ளிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இமேஜ் பிடிஎஃப் மாற்றுறது, இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் போய் பண்ணிட்டு இருப்போம். பட் இந்த ஆப் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்லேயே நமக்கு வந்து எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் ஃபைல் லூம். ஸோ இது நமக்கு ஒரு ஃபைல் மேனேஜர் ஆப் தான். பட் இந்த ஆப் நமக்கு இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபஸ்ட் இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் டிசைனே நமக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். கீழே உங்களுக்கு வந்து ரீசெண்ட் இருக்கும். ஸோ ரீசெண்ட்டில் நமக்கு வந்து என்னென்ன ஃபைலில் ரீசெண்டாக விசிட் பண்ணுமோ எல்லாமே பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபைலில் வந்து பார்த்தா ஃபேவரட் லிஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபைல் மேனேஜர் ஆப்குள்ளே நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும், வீடியோ ஃபைல் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் ரேர் ஃபைல் இருக்குது அப்படின்னா அந்த ரேர் ஃபைல் நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பிடிஎஃப் நம்மளால் வந்து பார்த்து இந்த ஆப்குள்ளே வந்து பார்த்துக்க முடியும். மோஸ்ட் ஆஃப் த ஃபைல் மேனேஜர் வந்து பார்த்தா அந்த ஃபோல்டரில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் வந்து பார்த்தா காட்டும். இப்போ ஒரு ஃபோல்டரில் ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்குது அப்படின்னா அந்த பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னொரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஃபைல் மேனேஜர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் ஒன் டெப்டெக்ஸ். ஸோ இந்த ஆப்பில் நமக்கு வந்து நிறைய ஃப்ரீயான வால்பேப்பர் ஸ்டைல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் இருக்கிற ஸ்டைல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வால்பேப்பரும் இருக்கும், அது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கிளாக் இருக்கும். இதுவும் நமக்கு வந்து பார்த்தோம் ப்ரீ ப்ளஸ் பெய்டு ஆப் தான். நம்ம ஃப்ரீலே வந்து பார்த்தோம் சில கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் ஸ்க்ரீன் வேணுமா, ஹோம் ஸ்க்ரீன் வேணுமான்னு கேட்கும். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு லுக் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அந்த கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாக் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு கிளாக்கோட லுக் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம ப்ரீமியமில் வந்து இன்னும் சூப்பரான கலெக்ஷன் ஆஃப் கிளாக் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த ஆப் பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பெய்டு வெர்ஷன் கூட பை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வால்யூம் லாக்கர். இந்த ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான இன்டர்ஃபேஸாக இருக்கும். இந்த ஆப் நமக்கு எந்த விதமான ஆடு வந்து வரது கிடையாது. நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மீடியா, காலு, ரிங்கர், நோட்டிஃபிகேஷன், அலாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஃப்ரெண்டான சவுண்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். இந்த ஆப்பில் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சவுண்டோட லெவலை வந்து இப்போ லாக் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் மீடியாவுக்கு வந்து இப்போ 50% வச்சு நான் லாக் கொடுத்துட்றேன். இப்போ நான் ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன் யூடியூப்பில். இப்போ நான் சாங் வந்து வால்யூம் வைக்கிறேன், எனக்கு வந்து பாருங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இப்போ லாக் பண்ணிக்க முடியும். ஒரு சில டைம் நம்ம கிட்ஸுக்கெல்லாம் வந்து ஃபோன் கொடுக்கும்போது வந்து ஃபுல் வால்யூம் வச்சு கேட்டுருப்பாங்க, அந்த மாதிரி டைம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு சில டைம் நம்ம கால் அண்ட் ரிங்கோட வால்யூம் வந்து பார்த்தா கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கால்ஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்காது. அந்த மாதிரி டைம் நம்ம ஃபுல்லாக வச்சு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கால் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வால்யூமில் வந்து ரிங் ஆகும். நம்மளே கம்மி பண்ண நினைச்சாலும் இங்கே லாக்கில் இருக்கனால பண்ண முடியாது. ஸோ சூப்பரான ஒரு ஆப் இது. நெக்ஸ்ட் ஒன் நாய்டு ஃபைல் மேனேஜர். இந்த ஆப்போட டிசைன் பொறுத்த வரைக்கும் நத்திங் இன்ஸ்பயர் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸே வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் நமக்கு எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சூப்பரான லுக்கில் வந்து காட்டும். அது கீழே
கீழே நமக்கு வந்து இமேஜ், வீடியோஸ், மியூசிக், டாக்குமெண்ட்லாம் வச்சிருப்போம். அதில் என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ சைஸ் இருக்குன்னு பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் ரீசெண்ட் என்ன ஃபைல் வியூ பண்ணமோ அது எல்லாமே கீழே வந்து காட்டும். தென் அதுக்கப்புறம் பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பின்னில் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு ஏதோ ஒரு முக்கியமான ஃபைல் அண்ட் டாக்குமெண்ட் வந்து இருக்கும். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பின் ஆயிரும். அது பின் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ரீசெண்டாக வந்து பார்த்தா வந்துடும். நீங்கள் அடிக்கடி ஒரு முக்கியமான ஃபைலாக வந்து ஓப்பன் பண்ணுவீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா அது இங்கே வந்து பின் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே குயிக் ஷேர் சப்போர்ட் வந்து இருக்குது, டேரெக்டாக சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபைல் மேனேஜர் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், உங்கள் ஃபோனோட டயலர் பிடிக்கல அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இந்த ஆப் மூலமாக. இந்த ஆப்போட நேம் நமக்கு வந்து பார்த்தா ஜான் ஃபோல் டயலர். இந்த ஆப்போட டயலர் இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கூகுள் டயலர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இருக்கும். பட் நமக்கு ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பார்த்தா பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்போட ஹைலைட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இன்கமிங் கால் வரும்போது அந்த இன்கமிங் காலோட பேக்ரவுண்ட் நம்மளால சூப்பராக வந்து மாற்றிக்க முடியும். நம்மளால வீடியோ வால்பேப்பர் செட் பண்ணிக்க முடியும். நம்ம 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கஸ்டமைஸ் கால் ஸ்க்ரீன் வரும். கீழே வந்து பேக்ரவுண்ட் இருக்கும். பேக்ரவுண்டில் இமேஜ் ஆர் வீடியோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கேலரியிலேருந்து நம்மளே ஓனாக ஒரு வீடியோ செட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லுக் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு கால் வருது, இப்போ லுக் வந்து பாருங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மளால் வந்து இப்போ சூப்பராக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதையும் தாண்டி இந்த ஆப்பில் நம்ம நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தா இருக்குது. பட் நம்மளால் வந்து மோஸ்ட்டாக ஃப்ரீயில் நிறைய யூஸ் பண்ண முடியல. இந்த ஆப் நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னு நிறைய ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, வேணும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், ரிமைண்ட் லிங்க். ஒரு சில டைம் நம்ம யூடியூப் வந்து பார்த்துட்டு இருப்போம், பட் ஒரு முக்கியமான வீடியோ வந்து இருக்கும். பட் நமக்கு அந்த டைமில் அது பார்க்க டைம் இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்க நினைப்போம், பட் ஆனால் மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ரிமைண்ட் பண்ணிக்க முடியும். இது நம்ம வெப்சைட்டு எல்லாத்தையும் இதே மாதிரி வந்து ரிமைண்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்குது. எந்த விதமான ஆடும் வராது கிடையாது. இது எப்படி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஷேரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆப்போட நேம் வந்து காட்டும், ரிமைண்ட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேணும் டைட்டில் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து டைம் செட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டைமில் அதை ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களோ டைம் செட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் சேவ் அண்ட் ரிமைண்ட் வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் அந்த டைம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இங்கே நமக்கு வந்து பார்க்கலாம். ஆஃபீஸில் இருக்கீங்க, ஒரு ஒர்க் டைமில் ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வீட்டுக்கு போய் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம் இந்த ரிமைண்ட் ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், 43 வால். ஸோ இந்த ஆப்பில் நமக்கு சூப்பரான கலெக்ஷனாக 4K வால்பேப்பர்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த ஆப்பில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த வால்பேப்பர்ஸ் எல்லாமே நம்மளால் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் நிறைய ஆட் வந்து பார்த்தா வருது. இந்த ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கீழே 4K, 3D, 360, டியோட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஸ் வந்து பார்த்தா காட்டும். இப்போ நம்ம 4Kல வந்து பார்த்து நிறைய வால்பேப்பர் வந்துருக்கு. கேட்டகரி வைஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுன்ற வால்பேப்பர் செலக்ட் பண்ணிட்டு ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஆப்பில் நம்ம பார்க்குற வால்பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம கேலரியில் கூட டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் 3Dல வந்து இப்போ நிறைய கலெக்ஷன் ஆஃப் இமேஜஸ் வந்துருக்கு. இது அப்ளை பண்ணி முடிச்சக்கப்புறம் லுக் வந்து பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நம்ம 360 வந்துருக்கு. தென் டியோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கே டியோவில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக்ஸ் அண்ட் ஹோம் ஸ்க்ரீன் மேட்ச் ஆகிற மாதிரி இமேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். நல்ல ஹை ரெசல்யூஷன் வால்பேப்பர்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ்லாம் பார்த்துருந்தோம். இந்த ஆப்ஸ்க்கான எல்லா லிங்க்கும் வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. தென் உங்களுக்கு எந்த ஆப் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோட S70 Pro டிவைஸ் பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் சாம்சங்கோட A57, அதுக்கப்புறம் விவோட T5 Pro இந்த டிவைஸ்க்கான ரிவ்யூ வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்கோம். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.